கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இது எத்தனாவது மாதம்? இது 6ஆம் மாதம். என்ன தேதி? முதல் தேதி. ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள் இருந்தால் வாக்குத்தத்த ஆராதனை காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால எப்பொழுதும் போல 7 மணிக்கு ஆரம்பிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகினால ஆனால் வார்த்தை தேவனுடையதாக இருக்கிறபடினால் இந்த வார்த்தையை கர்த்தர் மாற்றுவதே இல்லை. அல்லேலூயா. பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னதை, தம் வார்த்தையினால் சொன்னதை கருத்தினால் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம் நான் வாசிக்கட்டும். 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். முக்கியமானதை உங்கள் மத்தியில் அறிவிக்க விரும்புகிறேன். 4வது வரியிலே, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று தேவனுடைய வாக்குத்தத்தமாய் நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, நல்வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்று தருப்பதற்காய் முற்றிலும் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் பார்த்து தாழ்த்தி ஒப்புடுகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போது நாம் வருவோம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதமான தேவன். நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய ரொம்ப பிரியமுள்ளவராக இருக்கிறபடினால்தான் பிரியமானவர்களே கர்த்தர் அழைக்கிறார். கவனிக்கணும். நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியமாக இருப்போமா? அல்லேலூயா சொல்லுமா? அப்போ வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார்கள். வேதத்தில் 365 வார்த்தைகள் இருக்கிறதா? 365 நாள் இப்போ சொல்வதற்கு. பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் பயப்படுவேன் என்று பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் விஷயம் என்னன்னாக்கா, அந்த இருதயம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் விஷயம். அந்த இருதயமே அவர்களை குற்றப்படுத்துவதனாலே தான் தேவனிடத்தில் தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் குற்றமில்லாமல் அல்லேலூயா இருக்கும் என்றால் நாம் தேவனிடத்தில் தைரியமாக இருப்போமா? அப்போ தேவனிடத்தில் தைரியமாக இருக்கணும். வாழ்க்கையில் பயம் என்பது இருக்காது என்று வார்த்தை சொல்லுகிறது. நம் வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார், தேவன் எனக்கு பாதுகாவலாக இருக்கிறார், தேவன் என் வேண்டுதலெல்லாம் கேட்கிறார், தேவன் என்னை வெட்டப்பட மாட்டார், தேவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையில் நாம் வாழ வைப்பது நம் இருதயம் குற்றமில்லாமல் வாழ்கிற வாழ்க்கை தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ என் இருதயம் குற்றமில்லாமல் வாழும்போது நான் தைரியமாக இருக்கிறேன். எதை
கொண்டும் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ தேவ வார்த்தை பயப்படாதே என்று சொல்கிறாரு. உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஏன்? அவர் வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து சொல்ற 22 சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால். இதெல்லாம் வாசித்தோம்னாக்கா, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினாக்கா நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம் இருதயம் குற்றமற்ற ஒரு இருதயமாக வாழ நாம் பிரயாசங்கள் எடுக்கும் பொழுது, அந்த கற்பனைகளை நாம் அவருக்கு முன்பாக பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நம் ஜெபங்களை ஆண்டவர் பிரியமாக கேட்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. பிரமாணத்தை கை கொள்ளாமல் குற்றமுள்ள ஒரு இதயத்தோடு வாழும் பொழுது ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வேதத்திற்கு செவி கொடுக்காத அந்த ஜபங்கள் தேவனுக்கு எப்படியா மாறிப்போகுது? இதெல்லாம் நல்லா கவனிச்சாக்கா வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக நடத்திக்கிட்டே போயிடலாம். கடினமானது அல்ல என்று அடிக்கடி சபை போதிக்குது. கடினமாக இருக்கும் என்றால் இடத்துல வந்து கேள்விகளை கேட்கலாம். ரொம்ப கஷ்டமாகுதியா வாழ்க்கை நடத்த, ஒவ்வொரு நாளும் தள்ளுவதற்கு. ஒரு நாள் பொறுத்து ஒரு வருஷம் போல இருக்குது எனக்கு. இல்லை, ஒரு வருஷம் ஒரு நாள் ஆகிடும். ஆண்டு சமூகத்தில் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கையாக இருதயம் குற்றமற்ற ஒரு இருதயமாக தைரியமாக இருப்பீர்கள் என்றால் அவருக்கு பிரியமானபடி தான் வாழ போகிறீங்க. அப்போ உங்கள் சத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா? சாய்ந்து ஜபத்தை கேட்பாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பிரியமான இடத்துலேருந்து சத்தம் வருது. எனக்கு பிரியமாய் வாழ்கிற மகளிடத்திலிருந்து ஒரு விண்ணப்பம் வருது. ஆண்டவர் குனிந்து சாய்ந்து அந்த ஜபத்தை கவனிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குற்றமற்ற ஒரு இருதயம், குற்றமில்லாத ஒரு இருதயம் நம் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று சொல்ல வருகிறேன். அல்லேலூயா. அந்த மனசாட்சி, குற்றம் செய்வது என்பது இயல்பு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய போகிறதில்லை. அதை அறிக்கை செய்து விட்டுகிறவர்களோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ காயின் பாருங்க, மனசாட்சி, இருதயம் குற்றமற்ற வாழ்க்கை. தாவீது பாருங்க, இருதயம் குற்றமுள்ள ஒரு இருதயம். அதுபோல் இளைய மகனை பாருங்க, குற்றமுள்ள ஒரு இருதயம். அப்படி யூதாசை பாருங்க, ஒரு குற்றமுள்ள இருதயம். அப்படி யாக்கோப்பை பாருங்க, ஒரு குற்றமுள்ள இருதயம். இவரெல்லாம் பாருங்க, சரித்திரத்தை பாருங்க. அந்த குற்றமுள்ள ஒரு மனதை மாற்றும்படியாக ஒரு தாகத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ளப்படும் பொழுது அவர் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். இதை மாற்ற முடியாமல் தவித்தவர்கள் காயினிலிருந்து யூதாசு 2 பேரை பாருங்க. கொஞ்சம் அவர்கள் வாழ்க்கையில் முடிவு பயங்கரமாக இருந்தது. அல்லேலூயா. மனம் திரும்பிய இளைய மகன் தன் குற்றத்தை உணர்ந்து, தன் இருதயம் செய்த குற்றத்தை உணர்ந்து தந்தை இடத்துல வருகிறான். தாவீது தன் உணர்வை உணர்ந்து பாவத்தை அறிந்து ஆண்டு சமூகத்தை விட்டு தள்ளாது மன்றாட்டை வைக்கிறார். இப்படியாக பல பேர் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன் காரணம்? அந்த இருதயம் குற்றமுள்ள இருதயமாய் மாறும்பொழுது, அந்த குற்றமுள்ள இருதயம் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக தன்னை ஒப்புடுத்து வாழும்பொழுது அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார், அந்த இருதயத்தை வாழ வைக்கிறார். அதான் யோவான் எழுதுகிறாரு, உன் ஆத்மா வாழ்கிறது போல இனி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரும். அல்லேலூயா. ஏதோ நம்ம வீட்டில் அது இருந்தால் தான் ஆசீர்வாதம், இது இருந்தால் தான் ஆசீர்வாதம், எல்லாமே இருந்தால் தான் ஆசீர்வாதம். இங்கே இல்லைனாக்கா எல்லாமே வேஸ்ட் ஆகிடுமே. வீட்டில் எல்லாம் நிரம்பி இருக்கட்டுமே, இங்கே நிரம்பிலே தேவ அன்பு எதுவுமே இல்லை. அல்லேலூயா. தேவ அன்பு இருக்குது பாரு, அதோடைய ஐஸ்வர்யம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம உலக அன்பை தேடி ஓடுறோம், முயற்சி எடுக்கிறோம், அதற்காக வாழ்க்கையை மாற்றுறோம், இருதயத்தை மாற்றுறோம், எல்லாத்தையும் மாற்றுறோம்.
தேவ அன்பு மாறி போனாக்கா எல்லாமே மாறி போயிடும். ஹல்லேலூயா. எதை இருந்தாலும் தேவனுடைய அன்பை இழக்கக்கூடாதபடி உன் இருதயத்தை நீ பாதுகாத்து கொள்வாய் என்றால் தேவன் அந்த இருதயத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே. யாரால? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரணும். அவர் இல்லாமல் நான் தன்னந்தனியாக ஓடுறேன், நான் ஜெயிப்பேன், நான் உயர்வேன், நான் தலை நிமிர வாழவேன் அப்படின்னாக்கா உண்மையாகவே அது கிடையாது. எங்கேயாவது ஒரு சர்க்கிள் வரும், போட்டு ஒரு அழுத்துச்சுனாக்கா ரெண்டாவது திமிரவே முடியாது, நிமிரவும் முடியாது. சீரான பொறுமையாக ஆண்டவர் கருத்தை பிடித்து, ஆண்டவரே நாம் பின்னால் வரம்பா என்று மெய்ப்பராக வைத்து வாழ்கிற வாழ்க்கை தாழ்ச்சி அடையவே அடையாது. ஆபிரகாம் பார்த்து சோலோமன் ராஜா சொல்கிறாரு, நீ ஆட்களெல்லாம் எனக்கு கொடுத்துரு, எல்லாம் பொருளாதாரம் ஐஸ்வர்யம் பொண்ணெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு. ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, நீ கொடுத்தா சொல்லி காட்டுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? என் ஆசீர்வாதம் பரலோகத்திலேருந்து வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவராலே, சோதோமின் ராஜாவால் இல்லை. ஆபிரகாம் சொல்கிறார், சோதோமின் ராஜா உம்மாலே இல்லை ஆசீர்வாதம். நான் அவருக்கு உண்டாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். என்னை அழைச்சாரு, என் இனத்திலேருந்து பிரித்தார், வீட்டை விட்டு வெளியே வர சொன்னார், எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்பணிஞ்சேன். அவர் கற்பனைகளாக கீழ்ப்பணிஞ்சேன், அவர் பிரியமானவர்களாக நான் செய்தேன். ஒரே பேரான குமாரனை இழக்க வைத்தார், இழக்க கூட ஆயத்தமாக இருக்கேன், ஆனால் என் தேவனை இழக்க மாட்டேன். அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் தேவனை முன்பாய் வைப்பதே கிடையாது. தன் சுயத்தை, தன்னுடைய பெருமையை என்ன சொல்கிறதுன்னு புரியலை. இதை இழக்க முடியல பாருங்க. சுயமான எண்ணங்கள், பெருமை, மேட்டிமை, இதை இழக்க. ஆனால் ஆபிரகாம் தன் ஒரே நேசகுமாரனாகிய ஈசாக்க ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாமே உனக்கு ஒரே மகன்றார். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி சொல்கிறாரு? ஆபிரகாம் உள்ளத்தை தூண்டுறார் ஆண்டவர், தூண்டி தான் கேட்குறாரு. ஆபிரகாம் யோசிச்சுப்பார், உனக்கு ஒரு மகன் தான் இருக்கிறான், அவன் நேசகுமாரன், பாசப்பில்லை. அது ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்லுமா? அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். தேவனுக்கு தெரியாதா? கொடுத்தது ஆபிரகாம் அவர் தானே. பிரித்து ஆபிரகாமை நிலைக்குலைய செய்து வேதனையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு கலையெழுந்து வாழ கர்த்தர் விரும்பவே போவதில்லை. சோதிக்கும்படியாக நம் வாழ்க்கையில் பல சோதனைகள் இருக்கிறது. சோதனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை. எனக்கு சோதனை இல்லை அப்படின்னு யாரும் கையை உயர்த்தவே முடியாது. எனக்கு போராட்டமே இல்லை, யாரும் கையை உயர்த்த முடியாது. ஆண்டவர் வாக்கு கொடுத்தா உபத்திரம் உண்டு. அல்லேலூயா சொல்லுமா? நான் இருக்கிறேன், தைரியமாக இருக்கின்றார். ஆனால் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீ வேணான்னு சொல்லும்போது தான் பயம் வந்துடுது வாழ்க்கையில். வேறு ஒன்றுமே இல்லை, வெரி சிம்பிள் வாழ்க்கை. நான் வாழ்வேன், என்னால் முடியும். தான் தோன்றித்தனமாக சிந்தித்து, மாம்சமாக யோசித்து, குற்றமுள்ள ஒரு இதயத்தோடு வாழ்ந்து, தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வனாந்திரமான ஒரு வாழ்க்கை, பாலைவனத்தில் அலைவது போல ஒரு வாழ்க்கை தேவையா? குற்றம் ரொம்ப, அதான் நான் சொல்வேன், அழகாக வாழலாம். அழகான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை, ரொம்ப அழகான வாழ்க்கை. அதை தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னு வரேன். நீங்கள் ஜெபிங்க, உபாசம் இருங்க, கண்ணீர் விடுங்க, 7 நாள் பாஸ்டிங் இருங்க, கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். அதெல்லாம் இந்த சபையில் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்லிக் கொடு சபையில். இது நீங்கள் இருக்கிற விதமாக இருந்தால் கர்த்தர் அதை செய்ய வேண்டியதை செஞ்சிருவார். இதுதான் திருச்சா போதிக்கும். அதுதான் பேத்தில் நான் வாசித்தேன். கர்த்தருடைய பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காது இருந்தால் நாம் தேவனிடத்தில் எப்படி இருப்போமா? தைரியம் கொண்டு இருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். கரண் தரி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவராலே பெற்றுக்கொள்ளணும், அவர் கொடுக்கணும், கரத்தை உயர்த்தணும். ஹல்லேலூயா.
அவருக்கு ஆராதனை துதியை செலுத்தணும், பலிகளை செலுத்தணும். யாரெல்லாம் கரங்களை உயர்த்துறீங்க ஆண்டவர் சமூகத்தில்? கரங்களை உயர்த்துங்க, 2 கரத்தை உயர்த்துங்க. யாரெல்லாம் சரண்டர் ஆகிக்கிறீங்க அப்பா பார்த்து முன்பாக, அவங்களாம் கர்த்தர் தலை நிமிர பண்ண செய்வார். இந்த மாதம் வாக்குத்தத்தமாக சொல்கிறேன். எவ்வளவுக்குள்ள அவர் பாத்தில் தாழ்த்தணும், உங்கள் கரங்களை உயர்த்தணும். அல்லேலூயா. ஆண்டவரே பலிகளை நான் ஏறெடுக்கிறேன். இதெல்லாம் செய்யாமல் நாம் என்னமோ ஊமை போல ஒரு வாழ்க்கை வாழ்வதனால ஒன்றுமே தெரியல, செய்கை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உன் செய்கைக்கு தக்க பலனை பரலோகம் கொடுக்கும். அல்லேலூயா. நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை. 10 பேர் குஷ்டரோகி வராங்க பாருங்கள். ஆனால் ஆண்டவரே சுகப்படுத்தும் சுகப்படுத்தும் சுகப்படுத்தும். ஆண்டவர் சுகப்படுத்த முடியாதவரா? சுகப்படுத்த மாட்டாரா? அவருக்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு எல்லாமே தெரியும். என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பது எல்லாமே எனக்கு தெரியும். உங்கள் எதிர்காலம் என்ன நடத்தப் போகிறார் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அந்த பாதையை மாற்றும்போது தான் ஆசீர்வாதங்கள் மாறி போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செவ்வையான பாதைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 10 பேர் வராங்க. மோச இடத்துல போங்க 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 அங்கே போய் காட்டுங்கன்றார். என்னது? லூக்கா எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரமா வாசிக்கலாமா? அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள ஒரு மனுஷன் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய், அவ்வளோதான். அல்லேலூயா. அந்தபடி அவர்கள் போகையில் என்ன ஆயிட்டாங்க? மோசையின் பிரமாணத்தின்படியாக என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் ஆசாரியர்கள் காட்டுங்கன்றார். அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கிறார்கள். 10 பேர் போகிறாங்க. 10 பேர் என்ன வியாதியா? குஷ்டரோகம் சுகமாக்க முடியுமா? இப்போவும் முடியல. நிலாவுக்கு அனுப்புகிறான், சூரியனுக்கு அனுப்புகிறான், சந்திரனுக்கு அனுப்புகிறான், என்னமோ செய்கிறான். இங்கேருந்து அங்கே இருக்கிற ராக்கெட்டை ரிப்பேர் பண்ணுறான். ஆனால் என்ன பண்ண முடியல? குஷ்டரோகத்தில் பண்ண முடியல, சுகமாக்க முடியல. வந்தால் தடுக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நிறுத்தலாம், அதை மேலே வளராதபடி சுத்தமாக சுகமாக்க நாகமான் மாரி யாரும் உலகத்தில் பிறகவில்லை, செய்யவும் முடியாது. தேவன் ஒருவரால் தான் கூடும். அல்லேலூயா. 10 பேர் எந்த ஒரு வைத்தியம் இல்லை, ஒன்றுமே சொல்ல, கீழ்ப்படுகிறாங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், உங்கள் ஆத்மா சுகமாக இருக்கும். பெரிய விஷயமே இல்லை, அதுதான் சபை சொல்லிட்டு வருது. அவங்களுக்கு ஜெபம் பண்ணல ஆண்டவர். நீங்கள் போய் ஆசிரியர்கள் தேவாலயத்தை போய் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சுகமாயிடுன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. இதெல்லாம் இந்த கருத்தை எல்லாம் நீங்கள் கவனிப்பீர்கள், வாழ்க்கை சரியாகிவிடும். அல்லேலூயா. கீழ்ப்படிய போகிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். 10 பேர் சுகமாயிறாங்க, 9 பேர் காணாமல் போயிடறாங்க. ஆனால் ஒருத்தன் தான் வரான். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான் ரட்சிப்புக்குள்ளே வராங்க, ஆலயத்துக்கு வராங்க, எல்லாமே செய்கிறாங்க, நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது குற்றமில்லை ஒரு இருதயம், அது நன்றி இல்லாத வாழ்க்கை. தேவனுடைய உற்பத்தி முடி வாழாத வாழ்வது நன்றி இல்லாத ஒரு வாழ்க்கை, காயினை போல. அல்லேலூயா. கவனிக்கிறதெல்லாம் சிம்பிள். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப என்ன கேட்டால் ரொம்ப அழகான வாழ்க்கை, ஈஸியான வாழ்க்கை. ஜபம் அவசியம், அதற்காக காலை ஜபத்தை விட்டுடவே கூடாது. அல்லேலூயா. இந்த ஜபம் தான் உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்குது, நல்ல வாழ வைக்குது, மனம் திரும்ப வைக்குது, கர்த்தரை பற்றி கொள்ள உறுதி வைக்கிறது, தேவன் மேல் அன்பு வைக்கிறது ஜபம் தான். ஜபம் இல்லாமல் நீங்கள் சோம்பலாக இருப்பீர்கள் என்றால் தேவனுடைய அன்பை இழந்து போவீர்கள், எல்லாம் மாயையாய் மாறிப்போகும். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும்னு எதற்காக சொன்னார் தாவீது? அந்தி சந்தி மத்தியான வேளையில் உம்மை தேடுவேன். தாவீது சோத்திரம். அல்லேலூயா. எவ்வளோ போர்க்காலத்தில் எவ்வளோ பதுங்கி சவுலுக்கும்
எவ்வளோ பதுங்கி, அப்சலோமுக்கு எவ்வளோ பதுங்கி வாழ்ந்த ஒரு மனிதன் அந்த ஜெப வலியை இழக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தரோடு தாவீது இருந்தார், நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், நான் ஒரு சின்னதாக சொன்னேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், என் வாழ்க்கை சரியில்லை. நான் ஜெபிப்பதினால் கர்த்தர் என்னோடு இருப்பாரா? நான் நன்றாக வாழ்வதனாலே கர்த்தர் என்னோடு இருப்பாரா? அதுதான் அந்த சூட்சமத்தை கண்டுபிடிக்கணும். நான் இப்போ 3 வேளையும் ஜெபிச்சுக்கின்னு பாஸ்டிங்னு குற்றம் சொல்லிக்கின்னு குறை சொல்லிக்கின்னு குழப்பம் பண்ணிக்கின்னு அவங்க சரியில்லை இவங்க சொல்லி, ஆனால் ஜெபம் என்கிட்ட நிறைய இருக்குதானா? என்னமாரி ஜெபிக்காராலும் முடியாது இல்லையா? சமாரியன் ஆயக்காரன் இல்லையா, நல்லா ஜெபிக்கிறான் பார் சமாரியன். என்ன ஜெபம், அற்புதமான ஜெபம். கேட்டாரா? கேட்கலையே. அதானே முக்கியமானது. நான் என்ன தான் ஜெபிச்சு என்ன தான் பாஸ்டிங் இருந்து கர்த்தரோடு இருப்பாரா? இருக்கவே மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆனால் அதுமாதிரி செய்யாதீங்க. நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன், பேச்சுக்கு ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன், ஆனால் நல்ல ஒரு ஆத்மாவோடு யாருக்கும் எதுவும் தீங்கு செய்யாமல் யாரையும் குற்றப்படுத்தாமல் நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்ட்டு நான் இருக்கிறேன்னு வச்சுக்க. என் கூட கர்த்தர் இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இருப்பார். ஆனால் ஜெபிக்கணும். நான் உதாரணத்தான் சொல்கிறேன் தவிர நான் வாழ்க்கை அழகாக இருக்குது, நான் அற்புதமாக வாழ்கிறேன், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, யாரையும் குற்றப்படுத்தலை, யாரையும் குறை சொல்லலை அப்படின்னு வாழ்ந்துக்குன்னு ஜபம் இல்லாததுட்டாக்கா அந்த கூரை இல்லாத வீடு ஆகிடும். நான் உதாரணத்துக்கு சொன்னேனே தவிர ஜபத்திற்கும் நல் வாழ்க்கைக்கும் வித்தியாசத்தை காண்பிச்சேனே தவிர தேவன் யாரோடு இருப்பார்? தாவீதோடு இருந்தார், யோசப்போடு இருந்தார். வேதத்தில் பார்க்குறேன் இல்லையா? அல்லேலூயா. அவர் நல்வாழ்க்கை யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கர்த்தரின் வலப்பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வாழ்க்கை தான் என்னை தீர்மானிக்கிறது. அடிக்கடி சொல்கிறேன், என் இருதயம் தான் என்னை தீர்மானிக்கிறது, என் இருதயம் தான் என்னை தீர்மானிக்கிறது. என் இருதயம் குற்றமற்றதாக இருந்தால் நான் பயப்பட வேண்டியதாக இருக்கும். தேவ சமுதிரம் குற்றமுள்ளவனாக இருக்கிற நான் என் ஜபங்கள் எனக்கு சந்தேகமாக இருக்கும். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? நான் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வேண்டாம், ஜெபிக்க வேண்டியதில் கர்த்தரை நடத்துவான்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துருவேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுமா? யார் எந்த குறை இல்லாமல் குற்றப்படுத்தாமல் கோல் முட்டாமல் என்னென்னமோ சொல்கிறாங்க பார். தேவையில்லாத அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. 10 பைசாவுக்கு 10 பைசாவை ₹1 பிரயோஜனம் இல்லை. நான் சொல்கிறது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் தான். நான் சொல்லுங்கள், ஒரு ₹5 பிரயோஜனம் தான். இன்னும் லாபம். ஏன் வாழ்க்கையை சீரடிச்சுக்கிறீங்க? ஏன் ஜெபிக்கிறீங்க? அந்த ஜபம் எதற்கு? அதை பாரு, அவனை பாரு, இந்த அவங்கள பாரு, இவங்கள பாரு, ஊருக்கு அதை பேச கத்தவனை பிரித்து கொண்டு வந்து வச்சாரு. தேவையாது? ஜபம் பண்ணு. அல்லேலூயா. சில விஷயங்களை பேசுகிறோம், குடும்பத்தோடு பேசுகிறோம், கொள்கிறோம். ஜபம் எல்லாம் கடைசியில் பண்ணிவிட்டு வரோம், ஜபிக்கலாம் அவங்களுக்காக. அப்படி வந்துடுறோம். அப்படி வந்தால் அது நல்ல ஆத்மா. அது அதே சொல்லினா, அதே குற்றப்படுத்தினா, அதே தாழ்த்தி. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தாரு, அவன் ஜபத்தை நான் கேட்கலைன்ட்டார். மாரில் அடிச்சுக்கணும் அழுகுறாம்பர் ஆயக்காரன். அல்லேலூயா. ஆமாம், அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்குறார். குற்றமில்லாத ஒரு இதயம், குற்றமற்ற அவன் மன்னிப்பு கேட்குறான் பார். ஆண்டவரே, நான் குற்றமில்ல ஒரு இருதயம்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இது மாதிரி நான் செய்ய மாட்டேன்பான்றான். ஆண்டவர் ரொம்ப அந்த இருதயத்தை நேசிக்கிறாரு. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாரு. ஈஸியானது. அல்லேலூயா. அதனால் பிறண்டு உருண்டு ஜெபிப்பதை காட்டிலும் நல் வாழ்க்கையுடன் வாழ்ந்து சின்ன ஜபத்தை எடுத்து ஆண்டவர் கேட்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்பான பிதாவே, நல்ல நாளின் கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். மனம் இறங்குங்கப்பா. இந்த அற்புதமான வார்த்தைகள் ஆசீர்வாதமானதாய் மாறி ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தலை நிமிர பண்ணுங்கப்பா. உங்களுடைய கரம் இவர்களோடு இருக்கும்படியாக ஒப்புக்கொள்கிறேன். ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறபடினால் அதை நிறைவேற்ற கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்வீராக. முற்றிலும் தாழ்த்தி ஒப்புகிறோம். எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன்.